வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் அடுத்த ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் யூஸ்ட் ஆஃப்டர் என்டிடி? ஏன் என்டிடி மெத்தடுக்கு அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக என்டிடி மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது சர்ஃபேஸ் அண்டு இன்டர்னல் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மூலிமா தான் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்கேஸ் உங்களுக்கு எனி டிஃபெக்ட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்டிடி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டு ரீப்ளேஸ் என்டிடி. ஸோ என்டிடியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறோமானா இல்லை. சரிங்களா? ஸோ டு வெரிஃபை த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறோம்னா ஆமாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். டு ரெடியூஸ் த இன்ஸ்பெக்ஷன் டைம், டு அவாய்ட் டெஸ்டிங், இது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ சப்போர்ட்டிவ் கொஸ்டின் பாருங்கள், வாட் டஸ் என்டிடி மெயின்லி டிடெக்ட்? ஸோ என்டிடி வச்சு நம்ம எதை நம்ம டெலிட் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமா? இல்லை. அது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மூலமாக தான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். ஹார்ட்னஸ், ஃப்ராக்சர் டஃப்னஸ் இதெல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ என்டிடி மூலயமா சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்னல் டிஃபெக்ட் மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டென்சைல் டெஸ்டிங்? ஸோ டென்சைல் டெஸ்டிங்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தை டென்சைல் ஸ்ட்ரென்த்தை நம்ம செக் பண்ணுறது தான் மெஷர் பண்ணுறது தான் உங்களுக்கு டென்சைல் டெஸ்டிங். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், மெஷர் ஹார்ட்னஸா இல்லை. ஸோ மெஷர் போரோசிட்டியா, மெஷர் கோட்டிங்கா, அது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், மெஷர் ஸ்ட்ரென்த். ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒய் இஸ் லோட் அப்ளைட் கண்டினியூஸ்லி? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டென்சைல் டெஸ்டிங் பண்ணும்போது லோடு கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு? சரிங்களா? அது எதுக்கு அப்படின்னா, டு சிமுலேட் சர்வீஸ் லோடிங். எப்படி லோடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சிமுலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம உங்களுக்கு கண்டினியூஸாக லோடு அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தேர்டு கொஸ்டின், வாட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஏரியா இன் த டென்சைல் டெஸ்ட்? ஸோ டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஏரியாவில் இந்த பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நெக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? வாட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஏரியா இன் டென்சைல் டெஸ்ட்? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஏரியானா இல்லை. டிக்ரீஸ் இன் கிராஸ் செக்ஷனல் அட் ஃப்ராக்சர் ஏரியா அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஏரியா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கு ஏரியா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒய் இஸ் இட் மெஷர்டு? அப்போ தான் சரிங்களா, டக்டிலிட்டியை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரிடக்ஷன் ஆகுதோ டக்டிலிட்டி நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கு எலாங்கேட் ஆகுறதோ டக்டிலிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். டு மெஷர் த ஹார்ட்னஸ் கிடையாது, டு மெஷர் த கலர் கிடையாது, டு மெஷர் த திக்னஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எலாங்கேஷன் இன் டென்சைல் டெஸ்ட்? ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது.
சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ அதை வச்சு எலாங்கேஷன் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து எலாங்கேஷன்னா என்ன, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் எலாங்கேஷன்னா என்ன? உங்களுக்கு வந்து டென்சைல் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எலாங்கேட் ஆகும், அந்த லென்த்து வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆஃப்டர் த ஃப்ராக்சர். ஸோ அதுதான் வந்து எலாங்கேஷன். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் வந்து எலாங்கேஷன். ஓகேங்களா? இந்த புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஒய் இஸ் எலாங்கேஷன் இம்பார்ட்டன்ட்? அதுதான் வந்து உங்களுக்கு டக்டிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணலாம். இட் இண்டிகேட்ஸ் டக்டிலிட்டி. எலாங்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டக்டிலிட்டி நல்லாயிருக்கு. எலாங்கேஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பிரிட்டில்னஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், இண்டிகேட் டக்டிலிட்டி. அடுத்து 5th கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் ஈல்டு ஸ்ட்ரென்த்? ஈல்டு ஸ்ட்ரென்த்னா என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, எந்த பாயிண்டில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு மாறுதோ, சரிங்களா, உங்களுக்கு எலாஸ்டிக் லிமிட்லேருந்து it will start deform. So it will start deform permanently. It won't come to original position. ஸோ அந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் டிஃபார்ம் ஆகுதோ, எப்படின்னா என்ட்ரி ஆஃப் பிளாஸ்டிக் ஸ்டேட். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ இதில் பாருங்கள், மேக்ஸிமம் லோட் அதுதான் ஈல்டு ஸ்ட்ரென்த்னா இல்லை, ஸ்ட்ரெஸ் அட் எலாஸ்டிக் லிமிட் லாஸ்ட் ஸ்டேட். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இட் வில் ஸ்டார்ட் டிஃபார்ம் பெர்மனன்ட்லி. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து எந்த பாயிண்டில் இட் வில் ஸ்டார்ட் டிஃபார்ம் பெர்மனன்ட்லியோ அதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ அதான் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ ஒய் இஸ் ஈல்டு ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்ட்? ஏன் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இம்பார்ட்டன்ட்? ஸோ இட் வில் டிஃபைன், அதுதான் வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் லிமிட் அப்படின்னு வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் ஈல்டு ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஸோ அதான் வந்து அதனால தான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்? சில மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து டிஃபார்ம் ஆகுதோ, பெர்மனன்ட் டிஃபார்ம் ஆகுதோ 0.2%. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்ளை பண்ணி டிஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, 0.2% டிஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அதை தான் வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஸோ அதை வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். த ஸ்ட்ரெஸ் அட் ஸ்பெசிஃபைட் பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின். ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ சேமஸ் ஹார்னஸ் இல்லை, ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இல்லை, எலாஸ்டிக் மாடுலஸ் இல்லை. ஒய் இஸ் இட் இஸ் யூஸ்? இப்போது சில மெட்டீரியலில் ஈல்டு பாயிண்ட் அது கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு தான் வந்து அதோட டிஃபார்மேஷன், அந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரெயினை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்? ஸோ எந்த ஏரியாவில் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அக்கர் ஆகுதோ, அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அதை வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ். ஸோ இது கிடையாது. ஓகேங்களா? யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் அது வந்து பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ லோக்கல் ஹை ஸ்ட்ரெஸ் ரீஜன். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஒய் கிராக்ஸ் ஆர் டேஞ்சரஸ்? ஏன் கிராக் வந்து ரொம்ப டேஞ்சர்? ஸோ ஏன் டேஞ்சர் அப்படின்னா,
உங்களுக்கு வந்து அந்த எண்டில் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் கிராக் வந்து பெருசாகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் லென்த். ஸோ அதனால தான் வந்து கிராக் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், த ரெடியூஸ் காஸ்ட், அது கிடையாது. த இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னால கிராக் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள், ஒய் சார்பி ஸ்பெசிமன் ஹேஸ் அ நாச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சார்பி ஸ்பெசிமனில் நாச் இருக்குது? உங்களுக்கு வந்து ஒரு வி மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து உங்களுக்கு நாச்சாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகமாக ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டு கிரியேட் அ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட், ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நாச் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஒய் இஸ் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் நாச். ஏன் வந்து அந்த நாச்சில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ப் ஜாமெண்ட்ரியாக இருக்கும், வி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது பர்டிகுலர் ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, ஹை டெம்பரேச்சர் கிடையாது, லோ லோட் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எனர்ஜி யூனிட் இன் இம்பேக்ட் டெஸ்ட். இம்பேக்ட் டெஸ்ட்டில் இந்த எனர்ஜியோட யூனிட் என்னன்னா ஜூல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஒய் எனர்ஜி இஸ் மெஷர். ஸோ டஃப்னஸை எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து எனர்ஜி வந்து மெஷர் பண்ணுறோம். எப்படி டஃப்னஸ் இருக்குது, இந்த மெட்டீரியலில் டஃப்னஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளோ எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த மெட்டீரியல் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அதை பொறுத்து நம்ம வந்து டஃபராக இருக்கா, ஹையர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ஹையர் டஃபர். ஸோ அப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். டு எவாலுவேட் டஃப்னஸை எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து நம்ம எனர்ஜியை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ திக்னஸ் கிடையாது, ஹார்ட்னஸ் கிடையாது, வெயிட் கிடையாது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ சார்பி நம்ம வந்து இந்த டஃப்னஸ் டெஸ்ட் பண்ணும்போது, சார்பி டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அடிக்கிறோம், ஹேமரை வச்சு ஹேமரை ரிலீஸ் பண்ணணும். இப்போ அடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கும். இப்போ டக்டைல் ஃப்ராக்சர்னால் உங்களுக்கு லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கும். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே வளைஞ்சிருக்கும். சரிங்களா? புரிஞ்சா? இதுவே வந்து அந்த இடத்துல பிரிட்டில் ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த எலாங்கேட் மாதிரி அந்த கர்வ் மாதிரி இருக்குது, அது வந்து இருக்காது. புரியுதா? ஸோ அதுதான். இப்போ வாட் இஸ் லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லென்த்தா இல்லை, இன்க்ரீஸ் இன் வித் ஆஃப்டர் ஃப்ராக்சருக்கு அப்புறம் அந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த வித்து. சரி, அந்த வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன்சரு. அடுத்து ஒய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் வந்து டஃப்னஸை வந்து இண்டிகேட் பண்ணும், டஃப்னஸ் நல்லா இருக்கா. ஓகேங்களா? புரிஞ்சா? உங்களுக்கு வந்து இந்த லேட்ரல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டஃபராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.